நம்ம சந்தானகிருஷ்ணன் சார் ஒரு அருமையான புத்தகத்தை பகிர்ந்திருக்கிறார். அவருக்கு ரொம்ப இந்த மாதிரி அரசியல், பொது வாழ்க்கை, பொது உடைமை இதிலெல்லாம் பொதுவாகவே ஆர்வம் உண்டு. எனது போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்போசி புத்தகம் எழுதியிருக்கிறார். அது 2 பகுதிகளையுமே நம்மோட பகிர்ந்திருக்கிறார். மாப்போசியை பற்றி படிக்கணும் அப்படிங்கிறப்போ அவர் மிகவும் ஏழ்மை நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தவர். ரொம்ப படிக்கலை. அப்பா அப்பா சீக்கிரமாகவே இறந்துடுறாங்க. அம்மாவுடைய ஆதரவில் தான் வளர்றாரு. அப்பா குடிகாரர், அதனாலேயே அவர் மதுவிலக்கை ஆதரித்தார். இப்படி நிறைய நிறைய விஷயங்கள். சிலப்பதிகாரத்தை பற்றி எழுதினார். சென்னையோட திருத்தணி இருக்கிறதுக்கும் கன்னியாகுமரி கேரளாவுக்கு போகாமல் இருப்பதற்கும் அந்த எல்லை போராட்டத்திலெல்லாம் கலந்து கொண்டார். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அவரை பற்றி. ஸோ அவரை பற்றிய இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு தருமாறு சந்தானகிருஷ்ணன் சார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நெறியாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். சான்றோர்களே, ஐயா மாப்போசி அவர்கள் எழுதிய எனது போராட்டம் என்ற தன் வரலாற்று நூலை பற்றி நான் உங்களோடு பேசலாம் என்றிருக்கிறேன். ஐயா அவர்கள் நெறியாளர் சொன்னது மாதிரி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். 26/6/1906 அவர் பிறந்தார். அவர் ஒரு எளிய சமூகத்தைச் சேர்ந்தவர், கிராமணியார் சமூகத்தைச் சேர்ந்தவர். கிராமணியார் என்பவர்களுடைய தொழில் பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா, கள் இறக்குவது, கள் விற்பது போன்ற தொழிலை அவர்கள் செய்வார்கள். ஐயாவுடைய தந்தையார் கூட அந்த தொழிலைத்தான் செய்து வந்தார். ஆனால் ஐயா அவர்களுக்கு இந்த மது பழக்கம் என்பது பிடிக்காமல் போயிற்று. சின்ன வயதில் இருந்தே அவர் இதை வெறுத்து வந்தார். அவர் காங்கிரஸ் கட்சியிலே சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே ஆர்வம் காட்டினார். அவருடைய புத்தகங்களின்படி, குறிப்புகளின்படி 1923 தான் அவருடைய அரசியல் பயணம் தொடங்குகின்றது. சுயராஜ்ய கட்சி, CR தாஸ் ஆரம்பித்திருந்த அந்த கட்சிக்காக சென்னையிலே அவர் பிரச்சாரம் செய்கிறார். காங்கிரஸ் அந்த தேர்தலை புறக்கணித்திருந்தது. அந்த தேர்தலிலே சுயராஜ்ய கட்சி சென்னையிலே பல பகுதிகளிலே வெற்றி பெற்றது. தொடர்ந்து ஐயா அவர்கள் காங்கிரஸில் இருக்கிறார்கள். ராஜாஜியோடு இசைவாக இருக்கிறார்கள். சத்தியமூர்த்தி ஐயர் அவருடைய குருவாக இருந்தார். அவரை நாவலர் சத்தியமூர்த்தி ஐயர் என்று ஐயா மாப்போசி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வேறு யாரும் சத்தியமூர்த்தி ஐயரை அப்படி குறிப்பிட்டதாக எனக்கு தெரியவில்லை, நான் படித்தவரை. சரி, எப்படி இருந்தாலும் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக முறையிலே பங்காற்றினார்கள். அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்து 1937 ராஜாஜி அவர்கள் தலைமையிலே காங்கிரஸ் வெற்றி பெற பாடுபட்டார்கள். அதே மாதிரி காங்கிரஸ் அந்த தேர்தலிலே வெற்றி பெற்றது. என்றாலும் அந்த தேர்தலிலே 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற நேரத்திலே காங்கிரஸ் பதவி விலகிவிட்டது. இதற்கிடையிலே ராஜாஜி இந்தி மொழியை பள்ளிக்கூடங்களிலே அமல்படுத்துகிறார். அதற்கு திராவிடர் இயக்கம் எதிர்ப்பு காட்டுகிறது. தந்தை பெரியார் அவர்கள், சோமசுந்தர பாரதி, மறைமலை அடிகள் எதிர்க்கிறார்கள். மாப்போசி அவர்கள் கூட ராஜாஜியிடத்தில் இப்படி நீங்கள் அதிகமாக இதை இம்போஸ் பண்ணாதீர்கள் என்று சொன்னேன் என்று சொல்லுகிறார். ஆனால் மாப்போசி அவர்கள் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார் என்று அவர் சொல்லவில்லை, கலந்து கொள்ளவில்லை என்று தான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்ததுனாலே, அதுவும் ராஜாஜி கொண்டு வந்த திட்டத்தை எப்படி எதிர்ப்பது என்பதனால அவர் இதை கொஞ்சம் அப்படி இசைவு பசையாக இருந்திருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன். இதற்கிடையில வெள்ளையனே வெளியேறு, இந்தியாவை விட்டு வெளியேறு, குவிட் இந்தியா மூமெண்ட், இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற இயக்கம் தொடங்கப்பட்ட நேரத்தில் ஐயா மாப்போசி சென்னையிலே அந்த இயக்கத்தை வலிமையாக நடத்துகிறார். 1939 முதல் சென்னை மாநகர காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளராக ஐயா இருக்கிறார். இதற்கிடையில 1930, 31, 32, 33, 34 ஆகிய ஆண்டுகளில் கிராமணியார் நல சங்கம் என்ற ஒரு சங்கத்தை தொடங்கி எளிய பிரிவு மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிறார். அதே மாதிரி 31 கள்ளுக்கடை மறியலிலே ஐயா அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாக இருக்கிறது. ஏன்னா கிராமணியார்கள் கல் இறக்குவது, கல் விற்பது போன்ற தொழில்களை செய்கிறார்கள்.
சொந்த சாதியார் செய்கிற தொழிலையே வேண்டாம் என்று சொல்வது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஐயா அவர்கள் அதை கூட காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்தார்கள். ஆனால் கடைசியில காங்கிரஸ் கட்சி அவரை தூக்கி எறிய தயங்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா அவர்கள் இப்படி செய்தார்கள். கிராமணி நல சங்கத்தை உருவாக்கிறார்கள். ஐயா அவர்கள் இந்த மது விஷயங்களெல்லாம் ஈடுபடாமல் நெசவு தொழிலை கற்றுக்கொண்டு அதை செய்தார்கள். அப்புறம் அச்சகத்தில் அச்சு கோர்க்கும் தொழிலாளியாக வேலை செய்தார்கள். நாயுடு அவர்கள் நடத்திய பத்திரிகையில், அவர்கள் தமிழ்நாடு பத்திரிகை நினைக்கிறேன், SR நாயுடு நடத்திய பத்திரிகையிலே அவர்கள் வேலை செய்தார்கள். ஆனாலும் அதிலேயும் அவர் தொடர்ந்து நீடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் போலீஸ் தேடுகிற அளவிற்கு வந்து விட்டார். இந்த இந்தியாவை விட்டு வெளியேறு இயக்கத்தை தொடர்ந்து நடத்தியதுனால போலீஸ் அவரை அடிக்கடி தேடுகின்ற நிலைமைக்கு வந்து விட்டது. இதனால அந்த நாயுடு அவர்களின் பத்திரிகையில இருந்து வெளியேறினார். பிறகு வேறொரு முஸ்லீம் நடத்திய பத்திரிகையில சேர்ந்து பணியாற்றினார். இந்தியா தேவி பாரத தேவி ஏதோ ஒன்று. இதற்கிடையில அமராவதி சிறைக்கு இந்தியாவை விட்டு வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டதனாலுக்காக அவர் அமராவதி சிறைக்கு அனுப்பப்பட்டார். அங்கே பல தலைவர்களை அவர் சந்திக்க நேர்ந்தது. ராஜாஜி அவர்கள், பிரகாசம், இப்படி பலரை அவர் நட்பு கொள்ள அந்த அமராவதி சிறை அவருக்கு உதவியாக இருந்தது. என்றாலும் இடையில அவருடைய மனைவிக்கு உடல்நலம் இல்லாதனாலே பரோலில் அவர் வந்தார். இதற்கிடையில இந்தியாவை விட்டு வெளியேற இயக்கம் ஒரு நிறைவுக்கு வந்துவிட்டது. இருந்தாலும் அவர் தொடர்ந்து காங்கிரஸ் இயக்கத்திலே பணியாற்றினார். ஆனால் இதற்கிடையில ஐயா அவர்களுக்கு சோசியலிச தமிழ் குடியரசு உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அதை காங்கிரஸ் கூட்டங்களிலேயும் ஐயா அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் பேசி வந்தார், சொல்லி வந்தார், பத்திரிகையிலேயும் எழுதி வந்தார். அமராவதி சிறையில் இருக்கும்போதுதான் பல இலக்கியங்களை அவர் படிக்க நேர்ந்தது. காரைக்குடியைச் சேர்ந்த ஒரு நகரத்தார் அதற்கு அவருக்கு உதவி செய்தார். குறிப்பாக சிலப்பதிகாரம் போன்ற புத்தகங்களை அங்கேதான் ஐயா அவர்கள் நிறைய வாசித்தார்கள். இதற்கிடையில 21/11/1946 தமிழரசு கழகம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கினார்கள். தமிழரசு கழகத்திலே பல இலக்கிய ஆர்வலர்கள் இருந்தார்கள். கவிஞர் குயிலன், கவிஞர் கூசா கிருஷ்ணமூர்த்தி, கவிஞர் கூமா பாலசுப்ரமணியம், கவிஞர் காமு ஷெரீப் என்று ஐயா டைரக்டர் AP நாகராஜன், திரைப்பட தயாரிப்பாளர் வேணு போன்றவர்களெல்லாம் அதில் இருந்திருக்கிறார்கள். திருவிக்கா கூட அதில் சேரவில்லை என்றாலும் ஓரளவு ஆதரவு கொடுத்திருக்கிறார். காங்கிரஸில் இருந்து கொண்டே நாமக்கல் கவிஞர் இந்த இயக்கத்தை ஆதரித்திருக்கிறார். ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். இப்படி தமிழரசு கழகத்தை தொடங்கிய பிறகு 47 ஐயா அவர்கள் தமிழ் முரசு என்ற ஒரு பத்திரிகையை தொடங்குகிறார்கள். அதில் எழுதுகிறார்கள், சோசியலிச குடியரசு உருவாக வேண்டும். பாமரன் என்ற புனை பெயரிலே கூட ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை எழுதுகிறார்கள். தொழிற்சங்கம் சார்பான கருத்துக்களை எழுதுகிறார்கள். அவர் அச்சுக்கோர்க்கும் தொழிலாளர் சங்கத்திலே தலைவராக இருந்திருக்கிறார். இப்படி தொழிற்சங்க நடவடிக்கைகளிலே ஈடுபட்டார். இதற்கிடையில் 1948 கோயம்புத்தூரில் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஐயா அவர்கள் நின்றாலும் கூட காமராஜ் அவரை தோற்கடித்து விடுகிறார். பல்வேறு சூழ்ச்சிகளாலே நான் தோற்கடிக்கப்பட்டேன், காமராஜ் அவர்களின் சூழ்ச்சியினாலே நான் தோற்கடிக்கப்பட்டேன் என்று ஐயா அவர்கள் எழுதுகிறார்கள். இதற்கிடையிலே அவர் தொடர்ந்து தமிழ் குடியரசு என்றெல்லாம் அதிகமாக பேசியதினாலே காங்கிரஸ்காரர்கள் அவரை ஓரங்கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக காமராஜ் அவர்கள், பக்தவச்சலனார் போன்றவர்கள் அவரை ஓரங்கட்ட முயற்சிகளை எடுத்துக்கொண்டார்கள். உண்மையிலேயே 1937 தேர்தலிலே காங்கிரஸ் வெற்றி பெற்றது என்று சொன்னால் அது ஐயா மாப்போசி அவர்களாலே தான். அதே போலவே 1952 தேர்தல் நடந்தது முதலாக. அந்த தேர்தலிலே காங்கிரஸ் முழு அறுதி பெரும்பான்மை பெறவில்லை என்றாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பல கட்சிகளை கூட்டு சேர்த்து கொண்டு ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்காவது காங்கிரஸை வெற்றி பெற செய்த பெருமை ஐயா மாப்போசி அவர்களுக்கு உண்டு. இந்த விஷயத்தை TT கிருஷ்ணமாச்சாரி போன்றவர்களெல்லாம் பாராட்டி எழுதினார்கள் என்று ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். காங்கிரஸ் 52 வெற்றி பெற்ற உடனேயே ஐயாவை தூக்கி எறிகிற முயற்சியிலே காங்கிரஸ்காரர்கள் ஈடுபட்டார்கள்.
அதுதான் வேதனை. காங்கிரசினுடைய பழக்கமே தனக்கு உழைத்தவர்களை அந்த சேவை முடிந்த உடனே தூக்கி எறிந்து விடுவது என்பதுதான். வஉசி கூட அப்படித்தான் செய்யப்பட்டார் என்று ஐயா குறிப்பிடுகிறார். நான் எதுவும் சொல்லலை, ஐயா சொல்லுறது. அதே மாதிரி ஐயா அவர்கள் 1951ஆம் ஆண்டு ஜனவரி 24, 25 தேதிகளிலே திராவிடர் இயக்க எதிர்ப்பு மாநாடு என்ற ஒன்றை நடத்தினார். அதுக்கு காரணம் பெரியார் அவர்கள் ஐயாவுடைய சாதியை சொல்லி ஏதோ எழுதிவிட்டார்கள் என்பதனாலே கோபத்திலே அப்படி நடத்தினார்கள். அது திராவிட இயக்கத்தோடு ஐயா அவரை சேர விடாமல் அல்லது அவரை சேர்த்து கொள்ளாமல் செய்துவிட்டது என்று தோன்றுகிறது. அவர் திராவிட இயக்கத்தோடு சேர்ந்து பணியாற்றியிருந்தால் இன்னும் கூட நிறைய சலுகைகளை, நிறைய இடங்களை நாம் பெற்றிருக்க முடியும். என்றாலும் 53 திருத்தணி மீட்பு போராட்டத்தை நடத்தினார்கள். திருத்தணி விநாயகம், மங்கலம் கிழார், வேலூர் ஜி குப்புசாமி போன்றவர்கள் இந்த சித்தூர் மற்றும் திருத்தணி மீட்பு போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள், முன்னிலை நடத்தினார்கள். ஆந்திரர்கள் ஐயா அவர்களை கடுமையாக தாக்க முயற்சித்தார்கள். சித்தூரிலே பல தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. திருத்தணியில புளிய மெலாலை வைத்து போலீஸ்காரர்கள் அடித்திருக்கிறார்கள் தொண்டர்களை. இதெல்லாம் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 1953 ஏப்ரல் 8ஆம் நாள் மாநில நாள் என்று கொண்டாடி ஏப்ரல் 9 இருந்து 25 வரையில ஹர்த்தாலெல்லாம் நடத்தி சித்தூரின் சில பகுதிகளை மீட்டார்கள். அதுபோலவே திருத்தணியின் திருப்பதியும் கேட்டோம், ஐயா அவர்கள் கேட்டார்கள், ஆனால் அது கிடைக்கவில்லை. என்றாலும் திருத்தணி தமிழர் வசமானதற்கு ஐயா தான் காரணம். அதுபோலவே 1954 திருவாங்கூர் பகுதியில் இருந்த பல பகுதிகளை ஐயா அவர்கள் மீட்டு கொடுத்தார்கள். பட்டம் தானுப்பிள்ளை என்பவர் 1954 ஆகஸ்ட் 11ஆம் தேதி 11 பேரை துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்தார்கள். அந்த கடுமையான முறையிலேயும் போராடி திருவாங்கூரில் பீர்மேடு போன்ற பகுதிகளை ஐயா அவர்கள் தமிழ்நாட்டோடு சேர்த்தார்கள். அதுபோல குமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு சேர்வதற்கு ஐயா அவர்கள் மிகுந்த முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். நேசமணி அவர்கள் ஓரளவுதான் இந்த போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் என்று ஐயா குறிப்பிடுகிறார்கள். ஸோ இப்படி இருந்த நிலையில் ஐயா அவர்கள் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். தமிழின் குரல் என்ற ஒரு புத்தகம், அதுக்கப்புறம் நானே படித்திருக்கிறேன். தமிழ் மாநிலத்தில் பிற மாநிலத்தவர் ஆட்சின்னு ஒரு புத்தகம் நான் படித்து வாசித்திருக்கிறேன். அதுபோக தமிழ் முரசு, கணையாழி, செங்கோல் போன்ற பத்திரிகைகளை ஐயா அவர்கள் நடத்தி தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டிருக்கிறார்கள். ஐயா அவருக்கு பிறந்த பெண் குழந்தைகளுக்கு கூட கண்ணகி, மாதவி என்றுதான் பெயர் வைத்திருக்கிறார்கள். சிலம்பு செல்வர் என்று ஐயாவுக்கு பெயர். அந்த அளவுக்கு சிலப்பதிகாரத்தில் ஆழ்ந்த புலமையும் ஈடுபாடும் கொண்டவர்கள். திருநாவுக்கரசு என்று தன்னுடைய மகனுக்கு பெயர் வைத்திருக்கிறார். ஐயா அவர்கள் சைவ சமயத்திலே ஆழ்ந்த ஈடுபாடு உள்ளவர். வள்ளலார் அவர்களின் அருணர் இயக்கத்திலே தன்னை இணைத்து கொண்டவர். தாய் அந்த பக்தியை அவருக்கு ஊட்டி இருக்கிறார்கள். இப்படி ஐயா அவர்களை பற்றி நிறைய பேசிக்கொண்டே போகலாம். காங்கிரஸ் அவரை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் தட்சிண பிரதேசம் என்று ஒன்று ராஜாஜி கொண்டு வந்தார். அதை எல்லோருமே எதிர்த்தார்கள். அதை முன்னின்று ஐயா மாப்பாஜி நடத்தினார்கள். அதற்கு அண்ணா அவர்களும் ஒத்துழைத்தார்கள். 1956 பிப்ரவரி 20ஆம் தேதி சென்னையிலே 3 லட்சம் பேரை கூட்டி ஒரு பெரிய ஹர்த்தாலை ஐயாவும் அண்ணாவும் சேர்ந்து நடத்தினார்கள். அதில் பெரியார் கலந்து கொள்ளவில்லை. திமுக கலந்து கொள்கிறது என்றனாலே அவர் கலந்து கொள்ளவில்லை. அந்த ஹர்த்தால் வெற்றி பெற்றது. ஐயா அவர்கள் காங்கிரஸில் இருந்து 1952 வெளியேறி விடுகிறார்கள். 52, 53 ஆர்டர்லி மேன் என்ற ஒரு பதவியில் இருந்தார். அதையும் துறந்தார். ஐயா அவர்களை காங்கிரஸ் மேலவை உறுப்பினர் ஆக்கியது. அதையும் கூட, அந்த பதவியையும் கூட ஐயா அவர்கள் துறந்து விட்டார்கள். ஆனால் பின்னாலே அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாடு சட்டமன்ற மேலவையினுடைய தலைவராக ஐயாவை கொண்டு வந்து அழகு பார்த்தார்கள். கலைஞரும் அதை அப்படியே தொடர்ந்தார்கள். ஆனால் ஏதோ காரணங்களினாலே எம்ஜிஆர் அவர்கள் மேலவையை கலைத்துவிட்டு ஐயாவை மிக மன வருத்தத்திலே ஆழ்த்தினார்கள். அதற்கு பிறகு எனக்கு தெரிந்த ஐயா அவர்கள் தீவிர அரசியலில் ஈடுபடாமல் தொடர்ந்து தமிழ் வளர்ச்சியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்திலே தான் அவருடைய பேரப்பிள்ளைகள் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை
அவர் ஐயா எழுதினார் எனது போராட்டம் என்று. அதை அச்சிட்டார்கள். சிவகாமி அச்சகம் என்ற அச்சகத்தை தொடங்கி PS மணி என்பவர் இந்த புத்தகத்தை ப்ரூஃப் பார்ப்பதற்கெல்லாம் உதவி இருக்கிறார். PS மணி தென்னியல்லை போராட்டத்திலே, அதாவது கன்னியாகுமரி, திருவாங்கூர் உள்ள தமிழ் பகுதிகளை மீட்கின்ற போராட்டத்தில் ஐயா அவர்களோடு கைகோர்த்து நின்றவர். இப்படி அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். நினைக்கிறேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி மேடம், முடிச்சிடுறேன். சொல்லிக்கொண்டே போகலாம். காங்கிரஸால் கைகழுவி விடப்பட்ட ஐயா மாப்போசி அவர்களின் புகழை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலையில் கொண்டு வந்து அவரை எப்போதும் நினைவிலே நிறுத்தி இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த புத்தகத்தை அனைவரும் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். உண்மையிலுமே சந்தான கிருஷ்ணன் சார் ஒரு அறிவு பெட்டகம் தான் சொல்லணும். ஒரு வரலாற்று ஆவணமாக அந்த ஆண்டு கூட மறக்காம மாப்போசி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் முதல் பகுதி மட்டும்தான் இப்படியே பார்த்தேன். அதுவே 298 பக்கம் இருந்தது. 2வது பகுதி எத்தனை பக்கம் இருக்குன்றத பார்க்கல. ஆனால் இத்தனை விஷயங்களையும் ஞாபகம் வைத்து கொண்டு ரொம்ப அழகாக ஒரு வரலாற்று நிகழ்வினை பற்றி, ஒரு தனி மனிதர் இந்த சமுதாயத்தில் எப்படி தாக்கம் ஏற்படுத்தினார் என்பதை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக விரிவாக சொன்னீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.